கன்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்துள்ளது. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 6 முறையும், அந்த காங்கிரஸ் கட்சி 6 முறையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 3 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும், ஜனதா கட்சி 2 முறையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 1 முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் கடைசியாக நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு மாங்குடி அவர்களை எதிர்த்து பிஜேபியின் சார்பில் அதனுடைய தேசிய செயலாளராக இருந்த திரு கச்சு ராஜா அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதே கச்சு ராஜா அவர்கள் 2001 முதல் 2006ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மீண்டும் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக களம் காண போகிறார் என்பதை இன்று அறிய உள்ளோம். அந்த வகையில் மீண்டும் இந்த தொகுதி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு KR ராமசாமி அவர்களுடைய மகன் தற்போது திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் அவர் மீண்டும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அவர் மாறுவதாக இன்றைய கள நிலவரம். அந்த அடிப்படையில் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு மாங்குடி அவர்களும், அவருக்கு போட்டியாக திருவாடானை சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு கருமாணிக்கம் அவர்கள் மட்டுமே அந்த தொகுதியில் போட்டியில் உள்ளார்கள். அந்த தொகுதி மீண்டும் திமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறு போட்டியிட்டால் அந்த தொகுதியில் தற்போது காரைக்குடி மாநகராட்சி மேயராக உள்ள திரு முத்துதுரை அவர்களும், காரைக்குடி மாநகர செயலாளராக உள்ள திரு மெய்யப்பன் அவர்களும் திமுக கூட்டணியில் திமுகவின் சார்பில் உதயசூரி சின்னத்தில் களங்காணுவார்கள். இந்த இருவரில் ஒருவர் களங்காணுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அந்த தொகுதி மீண்டும் அதிமுக கூட்டணியில் மீண்டும் அந்த தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக உள்ள திரு கச்சு ராஜா அவர்களும், அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் ஏற்கனவே 2011 முதல் 16 வரை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு சோழன் சீதா பழனிசாமி அவர்கள் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பிரச்சார குழுவினுடைய செயலாளராக உள்ளார். அவருக்கு அந்த தொகுதி வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தற்போதைய கள நிலவரம். இந்த தொகுதி மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிட்டால் யார் வேட்பாளராக உள்ளது என்பதை பற்றி அறிய உள்ளோம். அந்த தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கியதால் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட PR செந்தில்நாதன் அவர்களுக்கு சொந்த தொகுதி காரைக்குடி தொகுதி. ஆகையால் அதிமுக மாவட்ட செயலாளராக உள்ள PR செந்தில்நாதன் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் அதிமுக போட்டியிட்டால் இரட்டை சின்னத்தில் அவர் போட்டியிடுவதற்கு முழு வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகின்றது. அவ்வாறு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் ஏற்கனவே அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே காரைக்குடியினுடைய நகராட்சி தலைவராக இருந்த திருமதி கற்பகம் இளங்கோ அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை காரைக்குடியில் அதிகப்படியாக வாழக்கூடிய சமூகம் முத்தரையர் சமூகம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் காரைக்குடியில் செட்டியார் சமூகம். அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் முக்குளத்தூர் சமூகம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் அனைத்து சமூகங்களும் அந்த தொகுதியில் பரவலாக இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உட்பட அனைத்து சமூகங்களும் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர். காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொகுதி மற்றும் பகுதியாகும். இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அழகப்பா பல்கலைக்கழகம், மத்திய மின்வேதியியல் ஆய்வு நிறுவனம், மத்திய கேந்திரிய வித்யாலயா பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணற்ற அலுவலகங்கள் இந்த காரைக்குடி தொகுதியில் உள்ளதால் மீண்டும் இந்த தொகுதியில் பிஜேபியை போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு பிஜேபி போட்டியிட்டாலும் இந்த காரைக்குடி தொகுதியில் காரைக்குடி நகராட்சியை மாநகராட்சி ஆக்கியது இன்று ஆளக்கூடிய திமுக அரசு.
அதேபோல் காரைக்குடி நகராட்சி, காரைக்குடி தற்போதைய நிலவரப்படி காரைக்குடி மாநகராட்சி ஆகிவிட்டது. அதேபோல் கோட்டையூர் பேரூராட்சி, பள்ளத்தூர் பேரூராட்சி, சாக்கோட்டை பேரூராட்சி, சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், கல்லல் ஊராட்சி ஒன்றியம் உட்பட மிகப்பெரிய பகுதிகள் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி 2 கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் சரிசம பலத்தில் தேர்தலை சந்திக்க உள்ளது. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது ஓட்டு போடக்கூடிய எஜமானர் கையில் தான் உள்ளது. நன்றி, வணக்கம்.